லக்ஷ்மணா, அதோ பார், வானில் 2 அரக்கர்கள் வந்து நிற்கின்றனர். ஆமாம் அண்ணா, விஸ்வாமித்திரர் சொன்ன தாடகையின் மகன்களான மாரீசனும் சுபாகுவும் இவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அடே அற்ப மானிடர்களே, இந்த கிழட்டு முடிவினின் தூண்டுதலால் எங்கள் தாயை கொன்றது நீங்கள் தானே? ஓஹோ, நீங்கள் தான் தாடகியின் புத்திரர்களா? ஏ அரக்கர்களே, உங்கள் தாய் சாதுக்களுக்கு சங்கடங்கள் இழைத்ததனால் நான் தான் அவளை கொன்றேன். நீங்களும் இங்கு தொந்தரவு கொடுத்தால் உங்களையும் யமலோகத்துக்கு அனுப்பிவிடுவோம். மரியாதையாக இங்கிருந்து போய்விடுங்கள். மூடர்களே, யமலோகம் போவது நாங்கள் அல்ல, நீங்கள் தான். முதலில் அந்த முனிவர்களின் யாகத்தை கெடுத்துவிட்டு பிறகு வந்து உங்களை கவனிக்கின்றேன். அண்ணா, அவர்கள் யாகத்தை கெடுக்க நினைக்கிறார்கள். முதலில் அதை காப்பாற்றியாக வேண்டும். யாகத்தை எப்படியடா காப்பாற்ற போகிறீர்கள்? எப்படியா? இதோ வில்வித்தையோடும் மந்திர மாயாஜாலங்களும் கத்துக்கொண்டிருக்கின்றீர்களா? மனித பதர்களே, இந்த யாகத்தை காக்க வந்த உங்களை ஒழித்து கட்டி எங்கள் தாயை கொன்றதற்கு உங்களை பழி வாங்குகின்றேன். மதிக்கெட்ட அரக்கனே, அழிய போவது நீயா இல்லை நானா என்று பார்.
அழிந்தான் ஒருவன். பெரும் பலசாலியான சுபாகுவே, இந்த மானிடனின் ஒரே அம்பால் இறந்து விட்டானே. இனி நாம் இங்கிருந்தால் நமக்கும் ஆபத்து. அண்ணா, இன்னொருவன் மாயமாக மறைந்து விட்டானே. காலன் அவன் ஏட்டை இன்னும் கையில் எடுக்கவில்லை போலிருக்கிறது. முனிசிரேஷ்டர்களே, இறைவன் அருளால் நமது யாகம் இனிதே முடிந்தது. ராமா, ஐயனே, யாகம் நல்லபடியாக நடந்ததா? காகுத்தன் காவல் காக்கும் போது காரியம் தடைபடுமா? ராமா, உனது பாதுகாப்பில் நமது யாகம் மிக சிறப்பாக நிறைவேறியது. ஐயனே, தாங்கள் சொன்னது போல் தாடகியின் புத்திரர்கள் நம்மை கொல்ல வந்தார்கள். அப்படியா? அதில் ஒருவன் அண்ணனின் அம்பிற்கு பலியாகி விழுந்து விட்டான். மற்றொருவன் ஓடிவிட்டான். அடிபட்டு இறந்த அரக்கன் அதோ விழுந்து கிடக்கிறான். ராமா, செத்து கிடப்பவன் தாடகையின் மூத்த மைந்தன் சுபாகு. தப்பி ஓடினவன் இவன் தம்பி மாரீச்சன். ராமா, அவனும் ஒரு நாள் உன் பாணத்தில் தான் அழிந்து போவான். மாமுனிவர் விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு நமஸ்காரம். யாரப்பா நீ? நான் மிதிலி மன்னன் ஜனக மகாராஜாவால் அனுப்பப்பட்ட தூதுவன். என்ன விசேஷம்? எங்கள் மன்னர் யாகம் வளர்க்கிறார். அதற்கு தங்களை அழைத்து வரும்படி உத்தரவிட்டு இருக்கிறார். வரவேண்டும் வரவேண்டும். என் அன்புக்குரிய தம்பி கௌசிகா, உனக்கு என் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், உன்னுடன் வந்திருக்கும் இந்த இளைஞர்கள்? இவர்கள் அயோத்தி அரசகுமாரர்கள், ராமன், தம்பி லட்சுமணன். இவர்களையும் தாங்கள் வாழ்த்தி அருள வேண்டும். சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும். கௌசிகா, உலக நன்மையை கருதி விரதம் இருப்பதற்காகவும் வேள்வி செய்வதற்காகவும் சித்தாசிரமம் சென்ற நீ வெகுகாலம் கழித்து இப்பொழுதுதான் திரும்பி வந்திருக்கிறாய். இனிமேல் வழக்கம் போல் இங்குதான் இருக்கப் போகிறாயல்லவா? இல்லை, இப்போது இவர்களுடன் ஜனகரின் மிதுலாபுரிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஜனகரின் தலைநகருக்கா? ஆமாம், இமயமலை சாரலில் ஓடும் கங்கா நதி கரையில் அமைந்திருக்கும் மிதுலாபுரிக்கு எங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய தாங்கள் அருள் புரிய வேண்டும். கௌசிகன் கால்படும் இடமெல்லாம் மகிழ்ச்சியே விளையும். தங்கள் பயணத்தை தொடருங்கள். நான் வருகிறேன்.
ஐயனே, நாங்கள் சரையு சோனி நதிகளையெல்லாம் கடந்து வந்தோம். அங்கெல்லாம் நடக்காத புதுமையாக இங்கே வந்ததும் ஓர் அம்மையார் தோன்றி தங்களோடு எங்களையும் அன்பாக வரவேற்றார். அது மட்டுமல்ல, உலகமே போற்றும் தங்களை மிகவும் அன்போடும் அதே சமயம் வா போவென்று ஒருமையிலும் அழைத்தார்களே. ஐயனே, இது என்ன நதி? யார் அந்த அம்மையார்? ராமா, இந்த நதிக்கு கோமதி என்று பெயர். இப்போது தேவதையாக வந்துவிட்டு போனாரே, அவர் வேற யாரும் அல்ல, என் உடன் பிறந்த தமக்கையார். பெயர் கௌசிகை. அவருக்கு சத்தியவதி என்ற இன்னொரு பெயரும் உண்டு. என்ன, அவர்கள் தங்களுடன் பிறந்த தமக்கையா? ஆமாம் சுவாமி, தங்களுக்கு சேவை செய்ய வந்த எங்களுக்கு தாங்கள் பல வித்தைகளை அளித்து உதவினீர்கள். அதே போல தங்கள் வரலாற்றினையும் சொல்லியருள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுகிறேன் ராமா, எந்த ஒன்றும் இல்லாமல் பிறக்காது என்பார்கள். அதுபோல் சித்திரனாக பிறந்த அரசாட்சி செய்த நான் பிரம்மரிஷி என்ற நிலையை அடைந்ததற்கு என் பிறப்பிலேயே ஒரு காரணமும் இருந்தது. அது என்ன காரணம் ஐயனே? எங்கள் குல முன்னோரான குசன் என்பவர் பிரம்மதேவரின் மானச புத்திரர்களில் ஒருவர். அவருடைய 4 புத்திரர்களில் ஒருவரான குசனாவன் என்பவர் தனக்கு பிறந்த 100 பெண்களையும் பிரம்மதத்தர் என்பவருக்கு மணம் செய்து கொடுத்தார். பின்பு குசனாவர் வேள்வி செய்து காதி என்ற ஒரு மகனை பெற்றார். அவனை அரசனாக்கினார். அந்த காதிக்கு கௌசிகை என்ற பெயர் கொண்ட என் தமக்கையும் கௌசிகன் என்ற பெயர் கொண்ட நானும் பிறந்து நான் அரசனானேன். நான் வசிஷ்டரை போல் தபோபலம் பெற வேண்டும் என்று வைராகியத்தில் தவம் செய்து பிறகு பிரம்மரிஷியாகவும் ஆனேன். இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நான் பிரம்மகுலத்தில் பிறந்ததும் ஒரு முக்கியமான காரணம் என்று கூறலாம் அல்லவா? உண்மைதான் ஐயனே, தாங்கள்தான் குலத்தை ஒட்டி பிரம்மரிஷியானீர்கள். தங்கள் தமக்கையார் ஏன் நதியானார்கள்? நல்ல கேள்வி ராமா. என் தமக்கையை ருசிகரி என்பவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தோம். இருவரும் நல்லபடியாக இல்லறம் நடத்தி வந்தனர். பின்பு பிரம்மஞானியான ருசிகர் சத்தியலோகம் செல்லும் போது என் தமக்கையார் தனக்கு இருப்பிடம் எது என்று கணவரிடம் கேட்டார். நீ செய்த புண்ணியத்தின் பயனாக நீ சொர்க்கத்திலும் இருக்கலாம், அல்லது இந்த மண்ணுலக மாந்தர்களுக்கு சேவை செய்து நித்திய ஜீவியாக பூமியிலும் இருக்கலாம். உனக்கு எது விருப்பமோ அதை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றும் சொல்லிவிட்டார். தங்கள் தமக்கையார் எதனை தேர்ந்தெடுத்தார்கள்? லட்சுமணா, அவர் சொர்க்கத்துக்கு சென்று சில காலம் இருந்தார். அங்கு இருப்பது தனக்கு மட்டும்தான் சுகமளிக்கும். புண்ணிய பலம் தீர்ந்ததும் மீண்டும் பூமியில்தான் பிறக்க வேண்டும். அதைவிட பூமியிலேயே இருந்து கொண்டு தன் வாழ்வை மக்களுக்கு பயனுள்ளதாக செய்வதே சாலச் சிறந்தது என்ற எண்ணம் தோன்றியது அவருக்கு. அதனால் அவர் பூவுலருக்கு வந்து தனது தவசக்தியால் கோமதி என்ற பெயரில் நதியாகி பல்லுயிரும் வாழ பயன்படுகிறார். சரையு நதியோடு கலந்து கங்கையில் சங்கமமாகி புனிதமான தெய்வீக நிலை பெற்று வாழுகிறார் என் தமக்கை. சுவாமி, தாங்கள் புண்ணிய புருஷர். தங்கள் தமக்கையார் ஒரு புண்ணிய நதி என்று எண்ணும்போது தங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். ராமா, உங்கள் உதவியை நான் எளிதாக கருதவில்லை. இறைவன் சார்பாக நாங்கள் மனித குலத்திற்கு சேவை செய்கிறோம். அதனால் இறைவன் இப்படி மனித ரூபத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்ய நிச்சயம் மறுக்க மாட்டார் என்றே நான் நினைக்கிறேன். ராமா, நாம் வெகு தூரம் செல்ல வேண்டும். வாருங்கள்.
ராமா, இதுவரை நாம் சரையு, சோனை, கோமதி என்ற நதிகளை கடந்து வந்தோம். இனி நாம் கங்கா என்ற பெரும் நதியை கடக்க வேண்டும். மற்ற எந்த நதிகளுக்கும் இல்லாத புனிதத்தன்மை அந்த கங்கை நதிக்கு மட்டுமே உண்டு. சுவாமி, மற்ற நதிகளுக்கு இல்லாத மகத்துவம் கங்கைக்கு மட்டும் எப்படி வந்தது? சொல்லுகிறேன், வாருங்கள். ராமா, அந்த கங்கை ஒரு தெய்வீக நதி. அது மனிதர்களின் பாவத்தை போக்கி அவர்களை புனிதப்படுத்துகின்றது. அதனால் தான் மானிட பிறவி எடுத்த அனைவரும் அந்த கங்கா மாதாவின் காலடிகளை தேடி வணங்குகின்றனர். சுவாமி, அந்த கங்கை யார்? எங்கிருந்து வந்தார்? கங்கை இருக்கும் இடத்தில் வளமும் தெய்வ நலமும் பெருகும் என்பதை அறிந்த தேவர்கள் அவளை பெற்ற ஹிமவானிடம் வேண்டி கங்கையை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். வானுலகம் சென்ற கங்கை ஆகாய கங்கையாகி திரிலோகங்களிலும் பாய்ந்து சிறப்பு பெற்றாள். முனிவர் பெருமானே, வானுலகத்திற்கு சென்ற கங்கை பின்னர் பூலோகத்திற்கு வந்த வரலாறு என்னவோ? அவள் பூலோகம் வந்ததற்கு உங்கள் இச்சாவு வம்சத்தைச் சேர்ந்த பகீரதன் தான் காரணகர்த்தா. என்ன, எங்கள் குலத்தோன்றல் பகீரதரா? ஆம், உங்கள் குலமுன்னோரான பகீரதன் தன் முன்னோர்களின் சாப விமோசனத்திற்காகவும் அவரின் வம்ச விருத்திக்காகவும் கங்கையை நோக்கி கடும் தவம் புரிந்தார். ஆகாய கங்கையாயிருந்தவளை பூமிக்கு கொண்டு வந்தார். அந்த கங்கை பிரளய ரூபமாக வந்தால் எங்கே பூமி அழிந்து விடுமோ என்று சிவபெருமான் கங்கையை தலையில் தாங்கிக் கொண்டார். பிறகு பூமிக்கு அனுப்பினார். உலகம் காப்பாற்றப்பட்டது. பகீரதனின் அந்த கடும் முயற்சியை பகீரத பிரயத்தனம் என்று சொல்வார்கள். அந்த புனிதமான நதியை கடந்துதான் நாம் இப்போது மிதிலைக்கு செல்லப் போகிறோம்.